வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தலைமைச் செயலாளர் வீடு அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. 76 ஆண்டுகால வரலாற்றில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமைச் செயலாளர் வீடு, அதே மாதிரி தலைமைச் செயலகம், இதில் சோதனை நடத்தப்பட்டதாக இல்லை அப்படிங்கிறதான் செய்திகள் வருகிறது. எப்படி பார்க்குறேன்? இல்லை, இது தமிழகத்தில் இது போன்று நடந்திருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மிக தெளிவாக சொன்னது போல் இது ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை. வந்திருந்த தகவலின் பேரில் அது யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட எந்த பதவியில் இருந்தாலும் கூட அந்த துறை சார்ந்த நடவடிக்கை என்பது அவர்களுக்கு கிடைத்த சில தகவலின் அடிப்படையில் செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இல்லையா? இது எப்படி இதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. தவறை தட்டி கேட்பது ஒரு அரசினுடைய துறைகளினுடைய அதிகாரிகளுடைய கடமை. அதை செய்திருக்கிறார்கள். இதில் ஒன்றும் கான்ட்ரவர்சி ஒன்றும் இல்லையே, பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற இல்லை. மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள் சொல்கிறதுல இப்போ ராம்மோகன் ராவ் தவறு செய்திருந்தால் அவர் தண்டனையை ஏற்க வேண்டும் என்பதிலோ, அல்லது அவர் வீட்டில் நடந்த அந்த ரைடு நடவடிக்கைகள் எதிலையுமோ நாங்கள் எந்த குறையும் காணல. அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இது ஒரு சில கட்சிகளின் அரசியல் யூகங்களுக்கு அல்லது அரசியல் நடவடிக்கைகளுக்கு இது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு. அதுதான் இப்போ பிரச்சனை. இது ஏன்னா தலைமைச் செயலகத்தில் அதனுடைய நீட்சியாக தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையை ரைடு செய்வதை சொல்லி தலைமைச் செயலகத்தில் அந்த பணியை செய்தது. ரெண்டாவது, இராணுவத்தை துணைக்கு வைத்து கொண்டு செய்தது. அப்பொழுது ஏதோ தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் மீதே இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகின்ற பொழுது இதை அரசியல் கட்சிகள் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அது ஏதோ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஒரு போர் தொடுத்து இருக்கிறது, அல்லது இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது, அதற்கு ராம்மோகன் ராவ் ஒரு சூத்திரதாரியாக இருந்திருக்கிறார் என்ற பொருளெல்லாம் இன்றைக்கி அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. இது இந்த யூகங்களுக்கும் அனுமானங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தருகின்ற வகையில் ராம்மோகன் ராவ் அவருடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில், கர்நாடகாவில் அவருடைய நிறுவனங்கள், அவருடைய உறவினர் நிறுவனங்கள், அவருடைய சார்பு நிறுவனங்கள், அதில் என்ன முறைகேடு, என்ன பணப்புழக்கன்றதெல்லாம் அது விசாரணைக்கு உட்பட்டிருக்கு. அவங்க விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராம்மோகன் ராவ் என்கின்ற தனிநபர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சிக்கின்ற வகையில், தமிழ்நாடு அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற வகையில் மாறுகின்ற போதுதான் அதற்குரிய சூழலை நேற்றைய தினம் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வருகின்ற பொழுதுதான். இல்லை, ராம்மோகன் ராவ் தவறு செஞ்சிருந்தா அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனைங்கிறதா உங்களுடைய கருத்து. அரசியல் கட்சிகள் யூகங்கள் அடிப்படையில யோசிக்கிறாங்க, கருத்துக்கள் சொல்றாங்கிறதா உங்களுக்கு பிரச்சனையாகும்? இல்ல, அரசியல் கட்சிகள் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு நேற்றைய நடவடிக்கைகள் இன்னும் சற்று நிதானத்தோடு அல்லது இன்னும் சில வரையறைகளோடு, இன்னைக்கு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிலிருந்து தமிழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வரை எல்லாருமே இது அரசியல் இல்லை, எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, அந்த துறை ரீதியான எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்குது. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எந்த வாய்ப்பு கிடைக்குமோ இதை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்தை அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இதை பயன்படுத்துவதற்கு நேற்றைய நடவடிக்கைகள் கவனத்தோடு எடுத்திருந்தால் இந்த வந்திருக்காதுன்றதான் என்னுடைய. எப்படி எடுத்திருக்கணும்னு சொன்னீங்கன்னா இல்ல, நேற்றைய தினம் நேரடியாக அவர் வீட்டில் எடுத்தாங்க. காலையிலிருந்து தொடர்ச்சியாக அவர் வீட்டில் வச்சிருந்தாங்க, எடுத்தாங்க. அது கூட நான் குறை காணலை. ஆனால் தலைமைச் செயலகத்தில் நேரடியாக யாருடைய
ஒப்புதலையும் பெறாமல் அல்லது யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் அவருடைய அறையை சோதனை எடுக்கிறோம் என்ற பெயரில் செஞ்சது. அது ஏன்னா அவர் தலைமைச் செயலாளர், அவர் மூலமாக தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அறையை இவங்க சோதனைக்கு உட்படுத்துகின்ற போது தமிழ்நாடு அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தாம தோற்றம் வருது. அதுதான் பிரச்சனை. ஆவடிக்குமார் சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, நீங்க ராம்மோகன் ராவ் மீது தவறு இருந்து அவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் அவங்க தெரிவிக்கல. எடுக்கப்பட்ட காலம், எடுக்கப்பட்ட விதம், இதுதான் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கு அப்படிங்கிறதா அவருடைய கருத்து. இல்லை, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கியது திரு ராம்மோகன் ராவ் அவர்கள்தான் என்பதை நாம் இதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ராம்மோகன் ராவ், நான் வரவேற்கிறேன் அவர் சொன்ன விஷயத்தை. ராம்மோகன் ராவ் இதில் சோதனையிட்டதை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, தகவல் வந்திருக்கு, அவங்களுடைய கடமை அவங்க செய்கிறாங்கன்ற பொழுது இன்ஃபேக்ட் முதல்ல ஆஃபீஸில் தான் செஞ்சுருக்கணும். நியாயமாக எல்லா இடத்துலையும் அப்படி தான் செய்வாங்க. இங்கே தான் கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே இந்த தகவல் என்பது ராம்மோகன் ராவ் அவர்களுடைய தனி மனிதனாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. ஒரு தலைமை செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிற ஒருவர் இது போன்று செய்திருக்கிறார் என்ற பட்சத்தில் அந்த அலுவலகத்தில் உறுதியாக செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு வேஸ்ட் தான். அதனால் அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை நாம் அப்படி எடுத்துக்க வேண்டிய, அவருடைய அலுவலகத்தில் செஞ்சுருக்கிறோம், அதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா மற்றவங்க கருதினாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை பொறுத்தவரையில் இது அரசியல் கிடையாது. இதில் யாராவது அரசியல் பேசினாங்கன்னா அந்த கட்சிகள் அப்படி நினைப்பது என்பது அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கியது நிர்வாகம்தான் என்பதில் தான் இப்போது நாம சொல்ல வேண்டியிருக்கு. தலைமைச் செயலாளர் வீடு, அவர் சார்ந்த அலுவலகத்துல ரெய்டு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய லாஜிக்கை நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. சரி, எடுக்கப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லும் போதே சேர்த்து சொல்லப்படக்கூடிய கருத்து, நேத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா துணை ராணுவ படை. சரி, இதை செஞ்சிருக்கணுமா, இதை கொண்டு வந்திருக்கணுமா? சட்டம் ஒழுங்குக்கு பேர் போன ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் மறைந்து இருந்தக்கூடிய ஒரு சூழல்ல கூட ரொம்ப அமைதியாக இருந்த தமிழகத்துல துணை ராணுவ படை ரெய்டுக்கு கொண்டு வந்திருக்கணுமா? எல்லோருக்குமான ஒரு கேள்வியாக தான் பார்க்க. யதார்த்தமான ஒரு விஷயம் அது. அவங்களுக்கு அந்த துறை சார்ந்து அவர்கள் கேட்டிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அதில் சட்ட ரீதியாக எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, அதில் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா தலைமை செயலாளருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் ஒரு வேலை, அதாவது இது குறித்த தகவல்கள் நமக்கே இன்னும் முழுமையாக இல்லை. அதனால் எதனால் அதை இது பண்ணிருக்கிறாங்க. ஆனால் அது போல செய்தது தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக அந்த அவர்களுடைய பாதுகாப்பை கேட்டிருப்பார்கள். அதில் ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, நிச்சயமாக இதை தவிர்த்திருக்கலாம். துணை இராணுவத்தை அடைத்ததை அவர்கள் எந்த நோக்கத்தில் அடைத்திருக்கார்கள் எனக்கு யூகிக்க முடியல. ஆனால் அதை தவிர்த்திருந்தால் இந்த தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடம் தராமல் இருந்திருக்கலாம். என்னன்னா தமிழ்நாடு போலீஸ் அங்கே எந்த இவங்களுக்கு ஒத்துழைப்பும் தரமாட்டோம் சொல்லலை, தராமல் இல்லை. தமிழ்நாட்டினுடைய தலைமை நிர்வாகியாக தலைமைச் செயலாளராக ராம்மோகன் ராவ் இருந்தால் கூட அரசாங்கமே அவருடைய முழுமையான அவருக்காக வக்காலத்து வாங்க வேண்டிய தேவையோ அதற்கான சூழலை இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அவரை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு காவல்துறையை, தமிழ்நாடு அரசாங்கத்தை சந்தேகிக்கின்ற ஒரு மனநிலையை தான் இது கொண்டு போய் நிறுத்தும். இப்போ தமிழ்நாடு காவல்துறை அவருடைய அந்த அவர் வீட்டில் நடக்கிற ரெய்டை ஆதரிக்கல அல்லது அதுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலன்ற நிலை வந்தால் தான் நீங்கள் இராணுவத்தை அடைச்சதை நியாயப்படுத்த முடியும். ஆனால் அப்படி ஒரு சூழல் வராத போது இவங்க ராணுவத்தை அடைத்தது என்பது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? அது மாதிரி ஒரு ரெய்டு நடக்க போகுது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு தமிழக அரசிட்ட கேட்பதற்கான ஒரு சூழல் இருந்துச்சு இருக்கும் அப்படிங்கறத நீங்க நான் முடிச்சிடுறேன். நீங்க இத போய் தமிழக அரசு கிட்ட கேட்க தேவையில்லை. அவங்களுக்குள்ள வருவாய் வரித்துறைக்கு புலனாய்வுத்துறையில் இருக்க அதிகாரம் அங்க இருக்கிற காவல் நிலையத்திலோ அங்க இருக்கிற அந்த மாவட்ட தலைமை அதிகாரிகிட்டயோ சொன்னா அவங்க பாதுகாப்பு தர வேண்டியது அவங்க கடமை, சட்டப்படி அவங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு. அவங்க கமிஷனர் கிட்ட சொன்னா அவர் அனுப்ப போறார், அவர் போய் சீஃப் செக்ரட்டரி கேட்டுக்கிட்டு தான் நான் அனுப்பணும்னு சொல்ல போறது இல்லை. அதனால இது நான் முடிச்சிடறேன். இது ஒரு இயல்பான நடவடிக்கை. இந்த நடவடிக்கையில் ராம்மோகன் ராவ் என்கின்ற தனிப்பட்ட சொன்னார் தலைமைச் செயலாளர். ஆனா ராம்மோகன் ராவ் இன்னைக்கு எடுக்கப்பட்ட பணம் அவருடைய மகன் வீட்டில் எடுக்கப்பட்டிருக்கு.
அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் அந்த வட்டாரத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இதனால இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில், கர்நாடகாவில் இதனுடைய தொடர்புகள் அங்கேயும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அங்கேயும் ரைடு பண்ணியிருக்காங்க. அதனால இது எல்லாமே ராம்மோகன் ராவ் இதை வந்து ஒரு மையப்படுத்தி நடத்தினார் என்ற குற்றச்சாட்டு இல்லை, இதில் சம்பந்தப்பட்டிருக்காரு. சேகர் ரெட்டி யாரு? சேகர் ரெட்டி ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடுக்கு நெருங்கிய நண்பர். அங்கேயும் தொழில் செஞ்சிருக்காரு, அங்கேயும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. கர்நாடகாவில் தொழில் செஞ்சிருக்காரு, அங்கேயும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டிலையும் தொழில் செஞ்சிருக்காரு. ஆக அவர் ஒரு கான்ட்ராக்டர். இன்னும் சொல்ல போனா அவர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் தொழில் செஞ்சிருக்கிறாரு. எளிதா கடந்து போகாம அமைச்சர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க முடிச்சிடுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அரங்காவலராக ஆந்திர அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த தேவஸ்தானத்தில் பணப்புழக்கம் இருந்திருக்கு. அதுல ஏதாவது மிஸ் ஆபரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அது வந்து யூகிக்கிறாமே தவிர அதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அவருக்கு வந்து பணப்புழக்கம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. நீங்க இன்னும் சொல்ல போனா அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்து தமிழ்நாட்டிலிருந்து நியமிக்கப்பட்ட திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர். இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக, நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆந்திராவில் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு, திருமலை தேவஸ்தானத்துக்கு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று வழிபாடு நடத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரங்காவலர் அங்க இருந்ததுனால அவர் ரிசீவ் பண்றாரு, கூட வச்சுக்கிட்டு அவர் பிரார்த்தனை பண்ணாரு. அது வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர், நம்முடைய முதலமைச்சர் வருகிறார், முதலமைச்சருக்காக நடைபெறுகின்ற பிரார்த்தனை என்ற அடிப்படையில் செய்யப்பட்டதை தவிர அதுக்கும் இதுக்கும் வந்து இவங்க யூகிக்கிறது என்பது இது வெளியே இருக்கிறவங்க செய்யற வேலை. நான் என்ன சொல்றேன், தலைமைச் செயலாளர் அவருடைய மகன், அவருடைய நிறுவனங்கள் தவறு செய்தது என்றால் அது ராம்மோகன் ராவ் மட்டுமே அதில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தான் பொருள் கொள்ளணுமே தவிர, நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கமே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே அதில் உடந்தையா இருந்தாங்க, அவங்க தான் செஞ்சாங்க. அவங்க செய்யறது தொழில். இன்னைக்கு கேட்க நான் வந்து புது பணம் வந்திருக்கு அவங்க கையில். எப்படி வந்தது? தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததா? அவர் இந்த பறிமுதல் செய்யப்பட்டதில் புது நோட்டுகள் பிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இது எல்லாமே அவங்க வந்து தொழில் ரீதியான ஒரு முறையற்ற கணக்கு வச்சுட்டு செஞ்ச கள்ள பணப்புழக்கத்தினுடைய பாதிப்பை அவங்க இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து அரசியலாக்க வேண்டாம். அரசியல் இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை ஊக்கப்படுத்துதுன்னோ, தமிழ்நாடு அரசாங்கம் இதுதான் நடைமுறையா வச்சிட்டு இருக்குன்னு பேச வேண்டான்ற. இல்லை, அதாவது நான் உங்கள் வீட்டில் நாங்கள் உங்களை சோதனையிட போகிறோம்னு அவருக்கே கடிதம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பிரச்சனை யாரு? தலைமை செயலாளர். இவர் சொன்னபடி காவல் நிலையத்திலையோ இல்லை அங்கே இருக்கிற டிஎஸ்பி கிட்டேயோ இல்லை டிசி கிட்டேயோ எது கொடுத்தாலுமே அதிகபட்சம் உள்துறை செயலாளர் போகணும். உள்துறை செயலாளர் என்ன பண்ணுவார்? தலைமை செயலாளர் தான் கேட்டாகணும். அப்போது யாரிடம் சோதனை எடுக்கிறோமோ, யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரோ அவர்கிட்ட எப்படி அனுமதி கேட்க முடியும்? அது முடியவே முடியாது. இது வந்து பிராக்டிக்கலாக நான் பேசுகிற விஷயம். இதில் வந்து அவர் குற்றவாளின்னு நான் சொல்லலை. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அவர் மீது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது, தகவல்கள் வந்திருக்கிறது. இவர் சொல்றபடி அவர் மகனாகவே இருந்தாலும் கூட அது கூட சொல்ல முடியாதுதான். தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்திருந்தால் சரி, இது மாதிரி கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன் அவங்க ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான் நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் ரைடு போகலையா? 2-3 அமைச்சர்கள் வீட்டில் ரைடு போகலையா? ஏன் நடக்காது? இது வந்து தவறான விஷயம். இது துறை சார்ந்த நடவடிக்கை. இதுல ஏன் போய் தேவையில்லாத அவங்களை உள்ள இழுக்கிறது தவறான விஷயம். ஒரு பலமான முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்திருந்தால் இது மாதிரியான ஒரு சூழலை தமிழக அரசு எதிர்கொண்டிருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி புரியல? நான் அதுதான் இதை அரசியல் படுத்த வேண்டான்றேன். இது வந்து அரசியல் பிரச்சனையே இல்லை. அவங்க மத்திய அரசாங்கம் எடுத்த கள்ள பணப்புழக்கத்தை தடுப்பதற்காக எடுத்த நடவடிக்கைன்னு தொடர்ச்சி. இன்னும் சொல்ல போனால் இதில் மூலவேர் சேகர் ரெட்டி. சேகர் ரெட்டியினுடைய மூலவேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம். அதற்கு பிறகு அதனுடைய நீட்சியாக தான் இந்த சேகர் ரெட்டி வந்து சீனுக்கு வந்தார். சேகர் ரெட்டியினுடைய தொழில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ராம்மோகன் ராவனுடைய உறவினர்கள் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலும் கர்நாடகாவிலையும் இதே ரைடு தொடர்ந்து நடந்திருக்கு. ஆக இது எல்லாமே இது ஏதோ தமிழ்நாடு மட்டுமே சம்பந்தப்பட்டது அல்லது தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் இது யூகம். ராம்மோகன் ராவோ சேகர் ரெட்டியோ தமிழ்நாட்டில் வசித்தாலும் ஆனால் அவங்களுடைய தொழில் என்பது தொடர்ச்சியா கர்நாடகா ஆந்திரா இருக்க முடியாது சார். தலைமை செயலாளர் எப்படி தொழில் தொடர்ந்து சொல்றோம். இல்ல சேகர் ரெட்டி மேல மணல் கடத்தல் இருக்கு, ராம்மோகன் ராவ் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊடகங்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த மாதிரி சூழ்நிலையில திடீர்னு அவரை வந்து 17 பேர் சூப்பர் சீடு பண்ணி தலைமை செயலாளர் ஆக்குறாங்க. இது ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ப்ரூவ் ஆகட்டும். ஆனா தொடர்ந்து மணல் கொள்ளை என்பது தமிழகத்தில் நடந்து கொண்டு வருகிறது என்று அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து, நான் உட்பட எல்லா விவாதங்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கல. ஆனா இப்போ அது வெட்ட வெளிச்சத்துக்கு ஊடகங்களால கொண்டு வரப்படுகிறது. முடியட்டும், சோதனை நடந்து கொண்டிருக்கிறது, இல்ல இப்பதான் வந்து முடிஞ்சிருக்கு. இதனுடைய தாக்கம் என்ன, என்னென்ன ரெக்கவர் பண்ணிருக்கிறாங்க, இதனுடைய இவர்களுடைய தொடர்பு என்ன, இதெல்லாம் இனிமேல் தான் வரும். அதனால நாம வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்கவே வேணாம். அது வந்து கர்நாடகால தான் இருந்துச்சு, ஆந்திரால இருந்துச்சு, அங்கேயும் செய்வாங்க. அங்க இருக்கக்கூடிய தகவல் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து தலைமைச் செயலாளர் வீட்டில் நடந்த சோதனை வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள்ல தலையிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே டெல்லியில நடந்த அந்த விஷயத்தை ஒப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய கூடுதல் தலைமைச் செயலாளர் வீட்டில் நடந்த சோதனையோட ஒப்பிட்டும் அவங்க வந்து சொல்றாங்க. அந்த கருத்தை நீங்க மம்தா பானர்ஜியோட கருத்தை நீங்க எப்படி பார்க்க? அதை வந்து புறந்தள்ள வேண்டிய ஒரு கருத்து தான். ஏன்னா உங்களுக்கு டெல்லியில நடந்த விஷயம் அன்றைக்கு அந்த அரசுல நடந்த விஷயம் இல்லை. அந்த தலைமை செயலாளர், இப்போது இருக்கக்கூடிய இருந்த தலைமை செயலாளர் வந்து 3 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு முறைகேடுகள்ல அவரு அங்க வந்து முறைகேடாக ஒப்பந்த அனுமதி வழங்கிய வழக்குல தான் அந்த ரெய்டு நடந்தது. அது ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கு. அந்த ரெய்டு நடந்தது. உடனடியாக அதை வந்து விளக்கம் கொடுத்தது மத்திய அரசு. உடனடியாக கோர்ட்டுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போனார். கோர்ட்டுல வந்து சரிதான், இந்த நடவடிக்கை சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. மமதா பானர்ஜியை பொறுத்தவரையிலும் இந்த நடவடிக்கையில டிமானிட்டைசேஷன்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்தா 18,000 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டு வருது. அங்க தொடர்ந்து கள்ள நோட்டுகள் புழக்கமே பங்களாதேஷ் இந்த பார்டர்ல இருந்து தான் வருதுன்றது தொடர்ந்து புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றன. அங்க இந்த டிமானிட்டைசேஷன்ல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. நான் சொல்வது கருப்பு பணம் மட்டுமல்ல, கள்ள நோட்டு விவகாரங்கள்ல அதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதை அவங்க அப்படிதான் பேசுவாங்க. we will ignore that. எதிர்கட்சிகள் தரப்புல வந்து இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு, ராம்மோகன் ராவ் வந்து ராஜினாமா செய்யணும், இல்ல அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதில் இப்போ விசாரணைக்கு முடிச்சிருக்காங்க. விசாரணை தந்து அவங்க என்ன வகையான அறிக்கை தருகிறார்கள் அல்லது சட்ட ரீதியான என்ன நடவடிக்கைகள் என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் நிச்சயமாக உறுதியான நடவடிக்கை எடுக்கும். அவர் தவறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது தவறு அவரே செய்திருக்கிறார் என்பதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்பட்டது. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக என்ன அறிக்கைகள் கிடைக்குதுன்றதை வச்சு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்து. அவரை காப்பாற்ற வேண்டிய அல்லது அவரை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, மரியாதைக்குரிய நாராயணன் அவர் சொன்னார், ராம்மோகன் ராவ் அவருடைய மகன் தான் சேகர் ரெட்டியோட பார்ட்னராக இருந்து தொழில் செஞ்சதா இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட அல்லது வெளிவந்த தகவல்கள் இருந்து யூகிக்க முடியுது. அப்படி இருக்க சொல்ல அவருடைய மகன் தொழில் செய்தார்னா அவர் வந்து கணக்காட்டில் அதுக்கும் அவர் வந்து ஆந்திராவில் கர்நாடகாவில் செஞ்ச தொழிலுக்கும் தலைமைச் செயலாளர் பதவியை இவர் பயன்படுத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரெண்டாவது, இவர் வந்து நாராயணன் போன்றவர்களே இவர் வந்து 20 பேரை முன் தள்ளிட்டு பின் தள்ளிட்டு இவரை வந்து நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லதான் இது வேற ஏதோ காரணங்கள், நோக்கங்கள் அவர் மீது, அவரால் பாதிக்கப்பட்டவர்கள், அவரால் வாய்ப்பு இழந்தவர்கள் உருவாக்கி இருக்க கூடும் அல்லது முடியும்ன்றத ஒரு சூழல் வருது. இது எல்லாமே இது ஏதோ ஊழல் ஒழிப்பு அல்லது கள்ளப்பணத்தை கண்டுபிடிப்பது என்பது தேவையான ஒன்று. ஆனால் இதை வைத்துக்கொண்டு ஒருத்தர் வேற வகையான நடவடிக்கைகள் மூலமாக அவரை கட்டுப்படுத்துவது அல்லது அவரை பாதிக்க செய்வது என்பதற்கு இது ஒரு கருவியாக பயன்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். முழுமையாக ஒத்துழைப்பு தரோம். இந்த அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு தந்திருக்கு. ஆனால் இவங்க ஒத்துழைப்பு தரமாட்டாங்கன்ற ஒரு சந்தேகத்தை இவங்க வந்து உருவாக்கினது தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தலைவணுன்னு சொல்ற அளவுக்கு அது போயிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்த முறைகேடு இல்ல, இது கர்நாடகாவிலும் ஆந்திராவிலையும் சேர்ந்து நடந்த முறைகேடு, 3 மாநிலத்திலும் சேர்ந்து இருக்கு. அதனால இது வந்து தமிழ்நாட்டுக்கு அது அவர் ராம்மோகன் ராவுடைய மகன் அல்லது அவரே சம்பந்தப்பட்டார் தனிப்பட்ட ராம்மோகன் ராவ் தவறு செய்திருப்பாரே. ஆனால்
அவர் மீது நடவடிக்கை எடுத்து கொள்ளட்டும். இல்ல, நீங்க ஆனா சொல்றது அவர் புரியுது. அவர் தலைமைச் அவர் செயலாளராக இருந்ததால் இதுல இதுல ஒரே தமிழ்நாட்டிற்கே விஷயம் ஒரு பிரச்சனை தான். இல்ல, இதுல ஒரே விஷயம் தான். சுருக்கமான மூணு மாநிலம் இருந்தா கூட இதுல இந்த மாதிரியான விஷயங்கள்ல கர்நாடகால ஒரு காங்கிரஸ் அமைச்சர் பதவி எழுந்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, எல்லாம் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு என்னன்றது தெரியாது. 2. மூன்றாவது, எப்படி செய்யறாங்க மறுபடியும் அந்த துணை ராணுவம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சிஆர்பிஎஃப். அதுக்கு முழு உரிமையும் அந்த வருமான வரித்துறையினரோ சிபிஐயோ அவங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு உண்டான முழு உரிமையும் இருக்கிறது. சட்ட ரீதியாக எந்த தவறும் நடக்கவில்லைன்றதுல நான் நதிநீர் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்ப்பாயம் காவிரியில் தமிழக உரிமை காக்கப்படுமா அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இருவேறு கருத்துக்கள். தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதற்கு ஆதரவு அப்படின்னு ஒரு கருத்தும், இல்லை இது காலதாமதப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது நதிநீர் தீர்ப்பாயம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே தீர்ப்பாயம், நிரந்தர தீர்ப்பாயம் அமைப்பதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதா தெரியல. ஆனால் இது என்னன்னா, இன்னொரு சுப்ரீம் கோர்ட்டு, இன்னொரு ஹைகோர்ட்டில் வந்து எல்லா கேஸும் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு காலதாமதப்படுத்துகிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் 1990 அமைச்சாங்க. அது ஒரு வெறும் காவிரி பிரச்சனையை மட்டும் விவாதிச்சு ஏறத்தாழ 18 வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு இறுதி தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு. அவங்களுக்கு வேற பிரச்சனையும் இல்லை, வெறும் காவிரி பிரச்சனை மட்டும்தான். ஆனால் இது வந்து இப்போ இதுவரைக்கும் ஏறத்தாழ ஒரு 8 நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 1967 இது வரைக்கும் ஒரு 8 தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 8 தீர்ப்பாயங்களும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நதிநீர் பிரச்சனைக்காக அமைக்கப்பட்டாலும் அந்த விசாரணைக்கு முழுமையாக அவர்கள் ஈடுபடுத்தி கொண்ட நிலையிலும் காலதாமதம் என்பது கூடுதலாக இருந்தது. அப்போ ஒரு பிரச்சனைக்காக விவாதிக்கப்பட்ட நடுவர் மன்றமே உடனடியாக தீர்ப்பை தர முடியல, விவாதிக்க முடியல, பிரச்சனையை தீர்வு காண முடியல, தீர்ப்பு தர முடியலன்னு சொல்ல எல்லாவற்றையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு தீர்ப்பாயம் தீர்ப்பு தருவதுனால காலதாமதம் இதை விட கூடுதலாகும். ஏன்னா வந்து பிரச்சனைகள் இந்தியாவில் நிறைய இருக்குது. எல்லா மாநிலங்களும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கர்நாடகாவுக்கும் இருக்குது, மகாராஷ்டிராவுக்கும் இருக்குது, இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு நடுவர் மன்றம் விவாதிக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாகுது. காலதாமதத்தை இன்னும் அதிகப்படுத்துன்றது ஒரு நிலை. ரெண்டாவது, இது காவிரி நதிநீர் ஆணையத்தை பாதிக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு தரப்பட்டு விட்டது. அந்த இறுதி தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசாங்கம் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு. இந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புப்படி உடனடியாக காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைத்தாலே காவிரி பிரச்சனைக்கு அதனுடைய நடவடிக்கைகளை அந்த ஆணையம் மேற்கொள்ளும். நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த விவாதங்கள் நம்ம மறுபடியும் நடுவர் மன்றத்தை தேடி போக வேண்டிய தேவை இருக்காது. நடுவர் மன்றங்களையும் கலைச்சிட்டு தானே இந்த புதிய தீர்ப்பாயம் இல்லை, காவிரி நதிநீர் ஆணையம் வந்து ஏறத்தாழ தன்னுடைய இறுதி தீர்ப்பை தந்ததற்கு பிறகு அதனுடைய இறுதி தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும். அதில் வந்து கருத்து மாறுபாடு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ அதை வந்து இந்த நதிநீர் ஆணையத்துக்கு போகிறோம். அதனால அந்த இறுதி தீர்ப்பு இது மாற்றப்படாத ஒன்று. அந்த மாற்றப்படாத ஒன்றை செயல்படுத்துதல மத்திய அரசாங்கத்துக்கு எந்த தடையும் இல்லை. அதுல வந்து அவங்க சட்ட சிக்கல் நாடாளுமன்றத்தில் வச்சு நிறைவேற்றணுமா அல்லது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில் இருக்கா, இல்ல திருப்பியும் முதல்ல இருந்து தொடங்கணுமா? இல்ல, ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னது போல இந்த காவிரி தீர்ப்பாயம் என்பது முடிந்து போன ஒரு விஷயம். தீர்ப்பு வந்துவிட்டது. அதனுடைய மேல்முறையீட்டு மனு தான் தமிழகமும் கர்நாடகமும் செய்திருக்கிறது. தமிழ்நாடு அதனுடைய பிள்ளையால மனுவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு கேட்டிருக்குது. கர்நாடகா வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அதனால் இந்த விவகாரத்திற்கும் காவிரி தீர்ப்பாயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது சாதாரண ஒரு மனிதன் கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சில அரசியல் கட்சிகள் வேண்டும் என்றே ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவங்க அரசியலாக செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து நிரந்தர தீர்ப்பாயம் என்பது ஒரு விஷயம் குமார் சார்கிட்ட நான் மாறுபடுறேன். அவங்க அப்படி சொல்லலை. நான் அது முழுக்க படித்தேன். அந்த தீர்ப்பாயம் வந்து எப்படி இங்கே நம்ம இந்த கேட் மாதிரியான ஒரு அமைப்பு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இருக்கோ,
இந்தியா முழுவதும் வந்து பல்வேறு இடங்களில் பெஞ்ச் ஃபார்ம் பண்ணி அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி என்கின்ற ஒன்றை போட்டு அதற்கு பிறகு அந்த தீர்ப்பாயத்தில் அதை விசாரிப்பாங்க. இதை ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு மேலிருந்து நடுவில், அதாவது மத்தியில் அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் விஷயம். அதனால் இவர் சொல்கிறது மாதிரி ஒரு 20 பிரச்சனை இருக்குன்னா ஒரே ஆள் விசாரிக்க போகிறது இல்லை. டிஆர்சி மேலே அதுக்கு பிறகு வந்து பெஞ்ச் விசாரிக்கும். 3 வருஷத்துக்குள்ள அந்த தீர்ப்பாயம், டிஆர்சியில் தீர்ப்பாயம் வழக்கு வந்து 3 வருடத்துக்குள்ள முடிக்கணும் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உடனடியாக அது அரசு இதழில் கவர்மெண்ட் ஆர்டராக வரணும். அதாவது ஏற்கனவே நம்ம காவேரி விவகாரத்தில் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு அரசு இதழில் வரத்துக்கு 7 வருஷம் ஆச்சு. இனிமேல் அந்த மாதிரி ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக. அப்படி தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புலையும் அந்த பங்கீடுலையும் இரு மாநிலங்களும் வேறுபடுறாங்கன்னா திரும்பவும் உச்சநீதிமன்றம் தான் போய் ஆகணும். அதுதான் சொல்ல, அதுதான் இப்ப டிஸ்பியூட், அதுதான் இப்ப ப்ராப்ளமா இருக்குது. அந்த ஒரு டிஸ்பியூட் தான் இப்ப இருக்கிற பிரச்சனையே. இப்ப மத்திய அரசு என்ன சொல்லுது, தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. அதாவது காவிரி விவகாரத்தில், அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு பிஜேபியினுடைய மத்திய அரசு தெளிவாக சொல்கிறது. உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டு இது வந்து பாராளுமன்றத்தின் மூலமாக அமைக்கணும், அதையும் சொல்லிருக்கிறோம். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இதுல உரிமை இல்லைன்னு நம்ம சொல்றோம், ஆனா இருக்குதுன்னு அவங்க சொல்லி அதுக்குதான் 100 பக்க ஆர்டர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. 100 பக்க உத்தரவுன்னு சொல்ல முடியாததை லாஸ்ட் டைம் வந்தது போன வாரம். அதனுடைய விசாரணை தான் இப்ப வரப்போகுது. அடுத்தது ஒருமித்த கருத்து வந்தா மட்டும்தான் இந்த தீர்ப்பாயம் அமைப்பதற்கான சூழல் இருக்கும். எந்த தீர்ப்பாயம்? நிரந்தர தீர்ப்பாயம் நிரந்தர இல்ல, அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அது முடிஞ்சு போச்சு. காவிரி விவகாரத்தை பொறுத்தவரையில அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு இறுதியாகிவிட்டது. இனிமேல் இப்ப இந்த நிரந்தர தீர்ப்பாயம் வந்தாலும் கூட காவிரி விவகாரம் அந்த தீர்ப்பு என்பது முடிக்கப்பட்ட ஒன்று. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறுதி பிரச்சனைங்கிற அடிப்படையில் வருகிற போது இந்த தீர்ப்பாயம் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல பிரச்சனை வந்ததுன்னாக்க அந்த நிரந்தர தீர்ப்பாயம் இட் வில் சால்வ் தி டிஸ்பியூட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. அந்த மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுதான் இந்த ஆக்ட். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசும். ஏதாவது சொல்லுங்க. மோடி அரசு பெரும் குழப்பத்தில் உள்ளது அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. முதல்ல வந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் வந்து டெபாசிட் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நேற்று முன்தினம் அந்த அறிவிப்பில் 5000 ரூபாய் தான் பண்ணணும், ஒரு முறை தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணால் வங்கி அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் டெபாசிட் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப இதுக்கு எதிர்ப்பு வந்ததை அடுத்து, விமர்சனங்கள் வந்ததை அடுத்து இந்த ஒரு உத்தரவு மட்டும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இதனால வந்து அந்த விமர்சனத்தை அவர் வந்து வச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ராகுல் சொல்றதெல்லாம் நம்ம இப்போ இக்னோர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். அவர் வந்து ஒரு புரிதல் இல்லாது பேசுகிறார். அதனால் ராகுல் சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த பர்டிகுலர் 5000 ரூபாய் விஷயம் பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு முறை நீங்கள் மொத்தமாக எவ்வளோ இருக்குதோ அதை போட்டுருங்க, அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் 5000 ரூபாய் நீங்கள் போடணும்னு சொன்னால் 5000 ரூபாய்க்கு மேலே போடணும்னா இதை செய்யணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் அங்கே ஒரு குழப்பம் வந்து ஆர்பிஐலேருந்து வங்கிகளுக்கு சென்ற சர்க்குலரில் இருந்ததுன்றது உண்மைதான். ஆனால் நேற்றைய தினம் அதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ஆகிவிட்டது. கடைசி நேரத்தில் ஒரு ரஷ் வரும். ரஷ்னா பதுக்கியவர்கள் ஒரு காமன் மேனை, ஒரு பாமரனை வேண்டுமென்ற இன்னும் அதிக ஆசை காட்டி ஏதாவது செய்ய முயற்சி செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் கூட அந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து கேஒய்சி நாம்ஸ் இருக்கிற அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டு மொத்தமாக இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதனால் அதை ஒரே டைமில் போடுங்க, அதற்கு பிறகு வருவதற்கு உண்டான விளக்கத்தை சொன்னது தான் உண்மையான சரியான உத்தரவாக இருக்க முடியும். தேர் வாஸ் சம் கன்ஃபியூஷன், அதை நேற்று சரி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பொதுவாகவே இந்த நடவடிக்கையே வந்து ஒரு சரியான நடவடிக்கை, தேவையான நடவடிக்கை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் ஒரு சரியான திட்டமிடல் அல்ல சரியான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒவ்வொரு செயலும் இந்த தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்றது தான் இன்றைக்கி வருகின்ற ஒவ்வொரு உத்தரவுக்கும் காரணமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய எதிர்பார்ப்பு, இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் இந்த நடவடிக்கை என்பதே ஒரு ஆய்வு
நிலையில தான் இருக்கு. இந்த 40 நாள் ஆனால் கூட இன்னும் ஒன்னொன்னும் ஆய்வு செஞ்சு இதனுடைய ரியாக்ஷன் என்ன, அதுக்கடுத்து இன்னொரு நடவடிக்கை இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஆக இவங்க ஒரு சரியான திட்டமிடல் முதல்ல உருவாக்க முடியலையா அல்லது போதுமான கவனம் அதில் செலுத்தலையான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இன்றைக்கு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, கள்ளப்பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது என்ற நிலை போய் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் அறிவிப்பே, அன்றைக்கு பிரதமர் அறிவிக்கின்ற போது அன்னைக்கு சொன்னது கள்ளப்பணம், கள்ள பொருளாதாரத்தை அடியோடு ஒழிப்பதற்காக இது நடவடிக்கை என்னார். ஆனா இன்னைக்கு இந்த வருகின்ற உத்தரவுகள், நடைமுறைகள், இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்க சொல்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, பணப்புழக்கமே இருக்கக்கூடாது, இல்லை பணப்புழக்கத்தை இனிமே கை கொள்ள வேண்டாம், பணப்புழக்கத்திலிருந்து நீங்க மாறணும், அதுக்காக இந்த நடவடிக்கைன்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு அந்த 40 நாள்ல அந்த விரிவடைந்து இன்றைக்கு கள்ளப்பணத்தை கண்டுபிடிப்பது என்ற நிலையிலே இருந்து இன்றைக்கு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது என்ற நிலைக்கு வந்திருக்கு. இது இன்னும் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. இந்த 10 நாளுக்கு பிறகுதான் இது ஒரு சரியான நிலைக்கு வரும். ஆக இந்த நிலைக்கு வருகின்ற போது அதனுடைய பலன் எப்படிப்பட்டது என்பதை அப்போதான் கணிக்க முடியும். அதனால இப்போ அரசாங்கமே ஒரு ஆய்வு பணிகள்ல தான் ஈடுபட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் அடிக்கடி இந்த மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. 50 அறிவிப்புகள் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆவடிக்குமார் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? ஆய்வு நிலையில தான் இருக்கு, ஒன்னொன்னையும் அவங்க பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க அப்படிங்கிற. அதாவது ஒரு விஷயம் கார்த்திகேயன், 39 விழுக்காடுகளாக இருந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு 2004 பிஜேபி ஆட்சி வெளியே வந்த பிறகு இன்னைக்கு 86 விழுக்காடுகளாக உயர்ந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, வெளிநாட்டில் அச்சடிக்கப்பட்டிருந்த நம்முடைய அந்த கரன்சிகள் இப்பொழுது நம்முடைய நாட்டிலேயே அச்சடிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ராகுல் உட்பட அனைவருமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்னன்னா, பிரிண்டிங்கே 6 மாசம் ஆகும் அப்படின்னு. 512 கோடி நோட்டுகள் இதுவரையிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு 40 நாட்கள்ல உள்ள வந்திருக்குதுன்னு ஆர்பிஐனுடைய ரிப்போர்ட் நேற்று சொல்லியிருக்குது. எல்லாத்தையும் விட 50 இல்லை, இன்னும் கூட ஒரு 50 அறிவிப்பு வரலாம். ஏன்னா நாம் திட்டமிடாத எதுவுமே செய்யல. மிக சரியாக திட்டமிட்ட ரீதியில 4000 சொன்னோம், 4500 ஆக்கணும், 4500 2000 ஆக்கணும், விரல்ல மெய் வைப்போம்னு சொன்னோம். அப்புறமா சனி ஞாயிறு லீவு விட மாட்டோம், இயங்கும்னு சொன்னோம், திடீர்னு லீவ் விட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. திட்டமிடாது இதை செய்யவில்லை. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி போட்டு தான் செய்யறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் 14 லட்சம் கோடியில 6 லட்சம் கோடி இந்த 500 1000 ரூபாய் நோட்டுகள் வெறும் கருப்பு சந்தையில, கள்ள சந்தையில தான் உழவி கொண்டு இருந்தது என்பதை தான் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அது ஒரு ஆய்வின் அடிப்படையில். அதுல இது ரியல் எஸ்டேட்டு, அப்புறமா பதுக்கல், அத்தியாவசிய பொருட்களுடைய பதுக்கல், இது போன்ற விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரியான நம்முடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக மிக பயங்கரமான பொருளாதார பயங்கரவாதத்தை இதுநாள் வரையும் செய்து கொண்டிருந்தவர்கள். முதல்ல சொல்லப்பட்டது கருப்பு பணம், கள்ள பணம்ங்கிறது அரசின் இலக்காக சொல்லப்பட்டது. இப்ப ஆவடிக்குமார் என்ன குறிப்பிட்டாருன்னா, அந்த இலக்கு மாறி பரிமாற்றம் அப்படிங்கறத இலக்கு மாறல, பணமில்லாத பரிமாற்றம் வந்துட்டாங்க, பொருளாதாரம் வந்துட்டாங்கிறதா. முதல்ல காலாண்டு தேர்வுக்கு, அடுத்த அரையாண்டு தேர்வுக்கு, இப்போ முழு ஆண்டு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயமே. காலாண்டு தேர்வுக்கு தான் போக்கஸ் பண்ணோம், அது முடிஞ்சது. அரையாண்டு தேர்வு வந்தது, இப்போ முழு ஆண்டு தேர்வு. அவர் கோல் இஸ் கேஷ்லெஸ், லெஸ் கேஷ் எக்கானமி. காலாண்டு தேர்வுலயே அரசு வெற்றி பெறலைங்கிறதா இல்ல, அது இன்னும் ரிசல்ட்டே வரலையே, வரட்டும், அப்புறமா பேசுவோம் அதை பத்தி. இன்னும் 50 அறிவிப்புகள் வரும், வரலாம், தவறு இல்லைன்ற வரும், வந்தாலும் தவறு இல்லை அப்படிங்கிற. இல்ல 50 இல்ல 100 அறிவிப்பு தர்றதுக்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. நான் அதை குறை காணல. ஆனால் எதை நோக்கி நாம் போகிறோன்றது ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு ஏறத்தாழ 40 நாள்ல ஒரு சாதாரண சராசரி சாமானிய மனிதன், இன்னும் சொல்ல போனா ரொம்ப கீழ்த்தட்டில் கூட இல்லை, இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊதியம் பெறுகின்ற ஒரு மனிதனுடைய பாக்கெட்ல பணம் வரல. ஆனா இந்த யார் இவங்க மொத்த பணத்தையும் கள்ளத்தனமாக, வருவாய்க்கு அதிகமாக, தவறான வழியில் சேமித்து வைத்தார்கள் என்று சொன்னார்களோ அவங்க வீட்டிலலாம் கோடி கோடியா பணம் எடுத்ததா இன்னைக்கு அரசாங்கம் அறிவிக்குது. அப்போ எந்த பணம்? எல்லாமே புது நோட்டு.
அப்போ இந்த நோட்டு 2000 ரூபாய் நோட்டு மொத்தம் அங்கதான் புழக்கத்துக்கு போயிருக்கே தவிர சாதாரண நடைமுறைக்கு வரலன்ற 40 நாள்ல இது இன்னும் வந்து சேரல. இவங்க நான் முடிச்சிடுறேன். அச்சடித்ததா சொல்லப்பட்ட படங்கள் எல்லாம் வந்து எங்கேயோ போய் மறுபடியும் ஒரு தேக்கத்துல தான் இருக்கு. அது வந்து புழக்கத்துல வரல. அதனாலதான் இப்போ ரைடு பண்ணிட்டு இருக்கிறத நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது வேற, அதுக்கு தான் அந்த ரைடு தேவைப்படுதுன்னு கூட நான் நம்புறேன். ஆனால் இந்த சிஸ்டத்துல இன்னைக்கு இருக்கிற கோளாறுகளை சரி செய்யாமல் இவங்க வந்து மக்களை பாதிக்கின்ற இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்தால் இது வந்து எந்த அளவுக்கு இந்த திட்டம் வெற்றி பெறதா தோல்வி அடைதான்றதை விட இதை யாருக்கு இந்த திட்டத்தை பாதிப்பை உருவாக்கும் என்று கருதினார்களோ அவர்களை பாதிப்படைய செய்யாமல் பாதுகாப்பதோடு நாட்டில் யாரை பாதிக்கப்படக்கூடாதோ அவர்களிடம் இருந்த பணத்தை புழங்காதீர்கள், பணத்தை நம்பாதீர்கள், பணம் தேவையில்லை உங்களுக்கு, நீங்கள் வந்து வேற ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் மற்ற இதுக்கும் மாறுங்கன்னு சொல்றதா கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்றது இதுவரைக்கும் நடந்த கள நிலவரம். எப்படி புகை பிடிப்பவரை விட புகை பிடிப்பவர் அருகிலே இருப்பவருக்குத்தான் அதனால் பாதிப்புகள் அதிகம் என்பது போல கருப்பு பணத்தினால் கள்ளப்பணத்தினால் இதுவரையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களால் நம்முடைய சாதாரண மக்களுக்குத்தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பணவீக்கம் என்பது அதனால் தான் வந்தது. நானோ அல்லது கார்த்திகேயனோ அல்லது ஆவடி குமாரோ மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதனால் வரையில ஒவ்வொரு மாதமும் கூட ஒரு 5,000 ரூபாய் தான் செலவாகிட்டு இருக்கிற நிலைமையை நாம பார்க்கிறோம். இதுதான் பணவீக்கம். இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பணவீக்கத்தை குறைக்க வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும். 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 25,000 ரூபாய் செலவு பண்ணணும், 5,000 ரூபாய் பேக்கெட்டுக்குள்ள போடணும். இதுதான் கான்செப்டை. இந்த கான்செப்டை செய்வதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் இதுநாள் வரையில பட்ட கஷ்டங்களுக்கு, அவர்கள் இதுநாள் வரையில பட்ட நஷ்டங்களுக்கு, ஏற்கனவே செஞ்சது நஷ்டம், இப்ப கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன், நான் உட்பட அனைவருக்குமே உங்களுக்கும் இருக்குது. ஆனா இனிமேல் நஷ்டம் வராது, கஷ்டத்தை இப்போது தாங்கிக் கொண்டால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும் என்கின்ற ரீதியில தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். 50 நாட்கள் கேட்டிருக்கிறார், 30ஆம் தேதி முடியுது. அதன் பிறகு இதனுடைய சாதக பாதக அம்சங்களை கண்டிப்பாக நாம் விவாதம் செய்வதில் தவறே கிடையாது. அதனால உறுதியாக லெஸ் கேஷ் எக்கானமி என்று வரும் பொழுது கருப்பு பணம் அதன் மூலம் கட்டுப்படுத்தப்படும். மக்களுடைய நல்ல பொருளாதாரத்திற்கு, தனி மனித வாழ்வாதாரத்திற்கு இந்த அரசாங்கம் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய குறைகளை ஒரு சில கட்சிகளும் அமைப்புகளும் ஒரு சிலரும் கருப்பு பணத்தை பதுக்குகிறவர்களும் தொடர்ந்து குறை சொல்லி வருகின்றனர். அதையெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் மக்களுக்கு காண்பிப்போம். இதுதான் சாமானிய மக்களுக்கு இப்ப சிரமம்னா கூட விலைவாசி குறைகிற போது அவர்களுக்கு ஒரு நீண்ட கால பலனாக இருக்கும் அப்படிங்கறத எப்படி பார்க்கல? இல்ல, நிச்சயமா நான் அதை சந்தேகிக்கல, நம்புறேன். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இன்றைக்கு பணப்புழக்கத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும். எப்படி ஒரு காலத்துல ஆரம்ப காலத்துல பண்டமாற்று முறை போய் பணமாற்று முறை வந்தது, இப்போ பணமாற்று முறை போய் வேறொரு நிலைக்கு கொண்டு போறாங்க. அது ஒரு முன்னேற்றமான பொருளாதார வளர்ச்சின்னு கூட நான் ஏத்துக்கிறேன். நான் கேட்கறது, நீங்க பணப்புழக்கத்தை நிறுத்துகின்ற போது பணப்புழக்கத்தை மட்டுமே பயன்படுத்துகின்ற மக்களுக்கு அடுத்து நீங்க நிலைக்கு போக சொல்ல அதுக்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த ஏடிஎம் மையங்கள் இன்றைக்கு செயலிழந்து இருக்குது. இன்னைக்கு வங்கிகளில் கூட்டம் அலைமோதுது, வங்கிகளில் போய் கேட்டால் பணம் தர முடியாத ஒரு நிலை இருக்கு. இப்படி கையில் வந்து தன்னுடைய பணம் வங்கியில் இருக்கு, ஆனா அதை பயன்படுத்த முடியாத நிலையில இன்னைக்கு சாமானிய மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா, உடனடியா ஏடிஎம் மையங்களை விரிவுபடுத்தணும். ஏடிஎம் மையங்கள் 24 மணி நேரம் படையபடி இயங்குகின்ற நிலையை உருவாக்கணும். அதுல எல்லாம் கவனம் செலுத்தாம இவங்க வந்து பரிசோதனையிலேயே பண பரிமாற்றத்தை குறைக்கணும்னு தானே அரசு சொல்லும் போது நீங்க திருப்பி ஏடிஎம் மையங்கள் இன்னும் நிறைய திறக்கணும், என்னுடைய பணம் நிறைய பரிமாற்றத்தை அதிகப்படுத்தணுங்கிறதான அரசுடைய வாதம். நீங்க அதுக்காக ஏடிஎம் மையத்தை வந்து செயல்பட விடாம நீங்க என்னுடைய பணம், என்னுடைய உழைப்புக்கு நீங்க நான் பெற்ற ஊதியம், அந்த ஊதியத்தை நான் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு. மின்னணு பரிமாற்றம் இல்ல, மின்னணு பரிமாற்றம் என்பது இந்தியாவினுடைய 100% மக்கள் பயன்படுத்த இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணுங்கன்றாங்க. நீங்க ஏடிஎம் சொல்லுகிற போது, வங்கின்னு சொல்லும் போது திரும்ப கேஷ் அச்சடிக்க வேண்டியதா இருக்கும், திரும்பி கருப்பு பணம் வரும், வெள்ளை பணம் வரும். இல்ல, ஏடிஎம் மின்னணு பரிமாற்றம் வந்து நோக்கம். ஆனா மின்னணு பரிமாற்றத்தை பயன்படுத்துகின்ற உள்கட்டமைப்பு வசதிகள் இந்தியா முழுக்க இருக்கா?
சாதாரண கிராமங்கள்ல இருக்கா? இது நேரம் ஆயிடுச்சு. இந்த லெஸ் கேஷ் எக்கானமி அப்படிங்கிறது ஓவர் நைட்ல வராதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஏடிஎம் பத்திலாம் சொன்னாரு, திட்டமிட்ட ரீதியில தான், அதாவது 1/3 ஆஃப் மணி தான் வெளியே போய்கிட்டு இருக்குது. 13 லட்சம் ரூபாய் டெபாசிட் ஆகுது. ஆனால் 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி தான் நாம வெளியே மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதற்கு காரணமே இந்த 13 லட்சமும் கொடுத்துருக்கணும், ஏடிஎம் 24 மணி நேரம் வேலை செய்யணும், பணம் போயிட்டே இருக்கணும்னு சொன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி தான் ஆயிருக்குமே தவிர, இப்போ பொறி வச்சு பிடிக்கிற இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டை மாற்றும் பொழுதுதான் மிகப்பெரிய முதலைகள்லாம் சிக்கி கொண்டிருக்கின்றன. அதை ஆவடிக்குமார் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன் நாடு முழுவதும். அதனால இது திட்டமிட்ட ரீதியில இதனால வரைக்கும் பதுக்கியவர்கள் இப்பொழுது இருந்திருக்கிற மாற்றங்களால் தான் பிடிபடுகிறார்கள் என்பதுதான். நாள் கழிச்சு தான் இல்ல நான் சொல்ல வர்றது, ஏடிஎம் மையத்துல காத்திருக்கிற மக்கள் குறையல, ஆனால் மொத்தமா வச்சிருக்கவங்க புதிய நோட்டுகளை இன்னைக்கு கத்தையா பிடிபடுறாங்க. ஆக இந்த குறைவான பணப்புழக்கம் இருந்தாலும் அந்த பணப்புழக்கம் முழுவதும் எங்கேயோ போய் அடங்கிட்டு இருக்கு. கீழ்மட்டத்துக்கு வரலன்னு சொல்றாங்க. நடவடிக்கை எடுக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.